அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நாளில் செய்ய வேண்டிய அரிசிப்படி பரிகாரம் குறித்து நேற்றே வீடியோ போட்டிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு தை மாதமாக அமைஞ்சிருக்குது. அதாவது அனைத்து வித சுபகாரியங்களுக்கும் ஏற்ற ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். முடிஞ்சளவுக்கு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாள்லேயே நீங்கள் அந்த படி வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் செய்யும்போது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்று நமக்கு ஜனவரி மாதத்தின் 22ஆம் தேதி, தை மாதத்தின் 8ஆம் தேதி, நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறது பொன்னையோ பொருளையோ அள்ளி தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும் தடையில்லாமல் மங்கள காரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. பொதுவாக இந்த நாளில் தங்கம் சேர பணம் சேரவெல்லாம் நம்ம பரிகாரம் செய்யும்போது நல்ல பலன் நமக்கு நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் இன்று நமக்கு தை மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தியானது இருக்குது. இந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது விநாயகர் பெருமான் வழிபாட்டிற்கு உரிய ஒரு திதி அப்படின்னே சொல்லலாம். அதில் வளர்பிறை சதுர்த்தி வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இது வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இதை நம்ம குபேர சதுர்த்தி அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை சதுர்த்தியை வட மாநிலங்களில் கணேச ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுவாங்க. அதாவது இது பார்த்திங்கன்னா ஷியாமலா நவராத்திரி நடைபெறக்கூடிய நாட்கள். இந்த பிரதம திதியிலிருந்து 9 நாட்கள் வரைக்கும் ஷியாமலா நவராத்திரி இருக்குது. அந்த 9 நாட்களுக்குள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு திதியுமே விசேஷம் வாய்ந்தது தான். அதில் இந்த சதுர்த்தி திதி இன்னும் கொஞ்சம் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இத்தனை சிறப்பு இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே இந்த நாளை முன்னிட்டு இரவுக்குள்ளர நிலைவாசலில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்து ஒரு வீடியோ நேற்று இரவே போட்டிருந்தேன். பைசா செலவில்லாத பரிகாரம் எல்லாருமே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். அதன் மூலமாக பணம் பல மடங்கு பெருகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இன்றைக்கி காலையில் உங்களுடைய வீட்டில் விநாயகர் பெருமானுடைய படம் வச்சுருந்தாலும் சரி, சிலை வச்சுருந்தாலும் சரி, ₹1 நாணயத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஒரு பரிகாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதை செஞ்சு கோடீஸ்வரர் ஆனவங்க நிறைய பேர் அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம்ங்கிறது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதாவது பலன் கிடைக்காதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த வீடியோனுடைய லிங்கையுமே நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். சரிங்களா? பார்க்காம இருந்தவங்க பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை. இதுவுமே எல்லாருக்கும் செய்கிறதுக்கு ஏற்புடையதாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போது நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டுக்கு கூட பொறுமையாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுக்கலாம். இதுக்கு ராகு காலம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் செஞ்சாலே பலன் கொடுத்துரும். ராகு காலம் நமக்கு இன்றைக்கி மதியம் 1:30 3 மணி வரைக்கும் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இரவுக்குள்ளர எப்போ வேணாலும் செய்யுங்க. ஏன்னா நாள் முழுக்க நமக்கு இந்த சதுர்த்தி திதியானது அமைஞ்சிருக்குது. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதாவது விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஏலக்காயாக எடுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு தனாகர்ஷண பொருள், மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருள். அதே போல் விநாயகர் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு பொருள் அப்படின்னு பார்க்கும்போதும் இந்த ஏலக்காயை சொல்லலாம். நல்ல பச்சை நிறமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது இன்னும் ஸ்பெஷல். ஏன்னா இது பார்த்திங்கன்னா குபேரவசியம் ஏற்படுவதற்கும் உதவியாக இருக்கும். அடுத்து எழுதுவதற்கு ஒரு பேனா தேவைப்படுது. ப்ளூ கலர், க்ரீன் கலர், ரெட் கலர், இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்க் வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் பயன்படுத்திக்கோங்க. பிளாக் யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த பேனா, ஏலக்காய் இது 2 தான் நமக்கு தேவை. இந்த 2ஐயும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்த் ஃபேஸிங், வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சு 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் 1 நிமிஷம் ஒத்தி எடுங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா, இந்த ஏலக்காயில் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய 8ங்கிற எண்ணோட தொடர்புடைய இன்ஃபினிட்டி சிம்பிளை நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஒரு சிம்பிளானது நமக்கு அளவில்லாத பணத்தை தேடி தரும் அப்படின்னே சொல்லலாம்.
சாதாரணமாகவே இந்த சிம்பலை எந்த நாளில் வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். இருந்தாலும் அஷ்டமி திதி அல்லது தமிழ் தேதி, ஆங்கில தேதி இதனுடைய கூட்டுத்தொகையெல்லாம் நமக்கு 8ன்னு வரும்போது நம்ம பயன்படுத்துறது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும். அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி பாருங்கள், நமக்கு தை மாதத்தின் 8ஆம் தேதியாக அமைஞ்சிருக்குது. அதனால் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். நல்லா டார்க்காக போட்டுக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த ஏலக்காய் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு ஐ ரிசீவ்டு எண்ட்லெஸ் மணி, ஐ ரிசீவ்டு எண்ட்லெஸ் மணி, ஐ ரிசீவ்டு எண்ட்லெஸ் மணி. அதாவது நான் அளவில்லாத பணத்தை ஈர்க்கிறேன் அல்லது பெறுகிறேன், நான் அளவில்லாத பணத்தை பெறுகிறேன், நான் அளவில்லாத பணத்தை பெறுகிறேன் அப்படிங்கிறது சொல்லுங்கள். இத்தனை முறை தான் சொல்லணுன்ட்டுலாம் இல்லை, எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். உங்களுக்கே போதும்னு தோணும்போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்படியே கண்ணை மூடி உங்களுக்கு தேவைக்கும் அதிகமாகவே பணம் கிடைக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். எப்போதுமே நாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படிங்கும்போது அதை நம்பிக்கையோடு சொல்லணும். சொல்லி முடித்த பிறகு மறக்காமல் அது நடந்துட்ட மாதிரி இமேஜினேஷன் பண்ணணும். அப்போ தான் அது நடக்க தொடங்கும். அதனால் நல்லா டீப்பாக விசுவலைசேஷன் பண்ணி பாருங்கள். அதன் பிறகு இந்த ஏலக்காயை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஏலக்காய் பரிகாரம் செஞ்சு பர்ஸில் பழைய ஏலக்காய் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த ஏலக்காயை நீங்கள் தூக்கி போட்டுட்டு இந்த புது ஏலக்காயை ரீப்ளேஸ் பண்ணி வைங்க. ஏன்னா வாசம் போன ஏலக்காயெல்லாம் நம்ம வச்சிட்ருக்கக்கூடாது. அதனால் அதை டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நல்லது. இந்த ஏலக்காயினுடைய நறுமணத்துக்கும் நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளுக்கும் இதில் வரைஞ்சிருக்கக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கும் சேர்ந்து நமக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.